வணக்கம். இது அம்மாச்சியின் கைப்பக்குவம். இன்றைக்கி நான் செய்ய போகிறது சிறுகிழங்கு பொரியல். சிறுகிழங்கு இது 1/2 கிலோ கிழங்கு. இதை நல்லா தண்ணியில் ஊற வச்சு மண்ணாக இருக்கும், நல்லா சுத்தமாக கழுவி அப்புறமா இதை அம்மி போட்டு நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். நான் அதுக்கு தேவையான பொருள்: தேங்காய் 2 சில்லு, 2 வெள்ளைப்பூடு 2 பல், சின்ன சீரகமும் வைக்கலாம், பெருஞ்சீரகமும் வைக்கலாம். நான் இன்றைக்கி பெருஞ்சீரகம் வைக்கிறேன். 1 பல்லாரி, கருவேப்பிலை. இதுக்கு தேவையான பொருள். தேங்காயும் இந்த சீரகம் வெள்ளைப்பூடு அரைச்சி வச்சுக்கிடணும். காரத்துக்கு மிளகாய் போடனாலும் போடலாம், இல்லை வத்தப்பொடி போடனாலும் போட்டுக்கலாம், அது உங்கள் இஷ்டம். ஸ்டவ் பற்ற வச்சுட்டேன். சட்டி காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றணும். காஞ்சிருச்சு. இப்போ 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிடுங்க. கடுகு உளுந்தம்பருப்பு போட்டிருக்கேன். இப்போ கடுகு வெடிச்சிருச்சு. கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு வெங்காயம் கருவேப்பிலையும் போட்டு அது வதக்கணும். அது வதங்கினதுக்கப்புறம் கிழங்கு போட்டு கிளறணும். வெங்காயம் நல்லா கண்ணாடியாக வெந்துருச்சு. அது கூட இப்போ கிழங்கு போடுறேன். கொஞ்சம் மஞ்சள் பொடி, காரத்துக்கு வத்தப்பொடி. நான் வத்தப்பொடி போட்டிருக்கேன். நீங்கள் மிளகாய் போடனாலும் போட்டுக்கலாம், அதை அரைச்சி போடுங்க. மிளகாய் தூளுப்பு போட்டு தான் கிண்டணும், ஏன்னா கல்லுப்பு போட்டால் அது கரையாது. இதுக்கு தூளுப்பு தேவையானது தூளுப்பு போட்டுக்கணும். போட்டு அது கூட தேங்காய் பெருஞ்சீரகம் அரைச்சி வச்சுருக்காங்க, அதையும் போட்டு நல்லா கிளறிடணும். தேங்காயும் பெருஞ்சீரகமும் வெள்ளைப்பூடும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன், அதை போட்டு இப்போ கிளறேன். சிம்மில் வச்சு கிளறும்போது சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நல்லா அந்த மசாலா வாசனை போன உடனே இறக்கிறேன். பொரியல் ரெடி ஆகிட்டு மசாலா வாசனைலாம் போயிட்டு இன்னும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவேன். இந்த கிழங்கு ஜனவரி மாதம் பிப்ரவரியில் தான் கிடைக்கும், மற்ற மாதங்கள்லாம் கிடைக்காது. அது கிடைக்கிற சமயம் அதை வாங்கி சாப்பிடுங்க. இது உடம்புக்கு நல்லது. உருளைக்கிழங்கு கூட வாயு, இந்த கிழங்கு வாயுவெல்லாம் கிடையாது, எல்லோரும் சாப்பிடலாம். இது சாம்பார் சாதம், புளிக்குழம்போ இல்லை ரசத்துக்கோ மோர் சாதத்துக்கோ எதுக்குனாலும் இந்த கிழங்கு வச்சு சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். கிழங்கு பொரியல் உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். இது உருளைக்கிழங்கு விட இந்த கிழங்கு ரொம்ப நல்லது, சின்ன பசங்களுக்கும் கொடுக்கலாம். செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் அம்மாச்சியின் கைப்பக்குவம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.